சென்னை ஆர்கே நகரில் வரும் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மும்முரமாக செய்து வருகிறது. அனைத்து அரசியல் கட்சியினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க, தற்பொழுது தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது? இது குறித்ததான தகவல்களை சொல்லுங்க லாவண்யா. ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற 12ஆம் தேதி நடக்க இருக்கிறது. எனவே இந்த தேர்தலுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் ஒருபுறம் செய்து கொண்டிருக்க அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆளும் கட்சியான அதிமுகவை பொறுத்தவரையில் 3 அணியாக அதிமுக இந்த தேர்தலை சந்திக்கிறது. சசிகலா தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளரான டிடிவி தினகரன் தினமும் மாலை தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று 40வது வட்டம் அம்மணி அம்மன் கோவில் தெருவிலிருந்து தொடங்கி அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக ஜீப் மூலமாக சென்று வீடு வீடாக சென்றும் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடன் நட்சத்திர பேச்சாளர்களும் தமிழக அமைச்சர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அணியை பொறுத்தவரையில் வேட்பாளராக மதுசூதன் இருக்கிறார். அவர் காலையிலும் அதே போன்று மாலையில் அவருக்கு ஆதரவாக ஓபிஎஸ் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது போன்ற ஒரு நிலை இருக்கையில் எதிர்கட்சியான திமுக வேட்பாளர் மருது கணேஷிற்கு ஆதரவாகவும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு நமக்கு நாமே என்பது போன்ற ஒரு தேர்தலுக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டாரோ அதே போன்று ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்காக நமக்கு நாமே பாணியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் ஆர்கே நகர் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகள், அதாவது குறிப்பாக ராயபுரம் தொகுதி மற்றும் இதற்கு முன்னராக திருவெற்றியூர் தொகுதி ஆகிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபங்களில் ஆர்கே நகர் தொகுதியை சார்ந்த வணிகர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து அவர்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். என்ன மாதிரியான தேவைகள் அவர்களிடம் இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டறிந்து அதற்கான தீர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அவர்களுடைய வேட்பாளர் லோகநாதனும் தீவிர பிரச்சாரத்தை வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுபோன்ற அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை மிக தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிறார்கள். இன்று 6ஆம் தேதி இன்னும் 6 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில், அதாவது வருகிற 10ஆம் தேதி மாலை 6 மணி வரைதான் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும். எனவே இருக்கக்கூடிய அந்த குறைந்த காலகட்டத்தில் பிரச்சாரத்தை தீவிரமாக செய்வதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதற்கான யூகங்களையும் வகுத்து வருகிறார்கள். சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அதே போன்று நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பது என்று அவர்களுடைய பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறார்கள். மோகன். லாவண்யா, அடுத்தபடியாக தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் அரசியல் கட்சியினால் வழிநடத்தி வரும் இந்த சூழலில் தேர்தல் ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையத்தால் எந்தவாறு செய்யப்பட்டு வருகிறது? இது குறித்ததான தகவல்களையும் சொல்லுங்க. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் மொத்தமாக 256 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. எனவே இந்த வாக்குச்சாவடிகளுக்கான அனைத்து அலுவலர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தற்பொழுது பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ரேண்டமைசேஷன் எனக்கூடிய அந்த வாக்குச்சாவடி எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு எந்தெந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது பிரித்து வைக்கப்பட்டு அந்த இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி நேற்று நடைபெற்றது. அந்த சின்னங்கள் பொருத்தப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்ட்ரோல் யூனிட் எனக்கூடிய அந்த இயந்திரத்தில் இணைத்தும் அதே போன்று ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்கள் ஒப்புகை சீட்டு வழங்கப்படும், அதாவது விவிபேட் மிஷின் பொருத்தப்படும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இதுபோன்ற நிலையில் அந்த ஒரு இயந்திரமும் வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் சரியாக பொருந்துகிறதா என்பது தொடர்பான சோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கான இயந்திரங்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் ஒரு நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்று கூடுதலாக வெளி மாநிலங்களிலிருந்து நுண் பார்வையாளர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார்கள். 30 நுண் பார்வையாளர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் வாக்குப்பதிவு மையங்களில் மட்டும் அல்லாமல் ரோந்து பணிகளிலும் ஈடுபடுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வருகிற 9ஆம் தேதி ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் பயிற்சியில் இருக்கக்கூடிய 30 அதிகாரிகள்
வர இருக்கிறார்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை கண்காணிப்பதற்காக. எனவே எந்த ஒரு இடைத்தேர்தலிலும் இல்லாத அளவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதே போன்று முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. குறிப்பாக பணப்பட்டுவாடா தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 370 புகார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அலுவலகத்திற்கு புகார்களாக வந்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் இரவு மட்டும் 19 புகார்களும் அதன் அடிப்படையில் 15 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நேற்று முன்தினத்திற்கு இரவு அன்று மட்டும் 13 லட்சம் ரூபாய் தேர்தல் ஆணையம் பிடித்திருப்பதாகவும் வாகன சோதனையில் 7 லட்சம் ரூபாய் பிடிபட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதுபோன்று எந்த ஒரு இடைத்தேர்தலுக்கும் இல்லாத அளவிற்கான பாதுகாப்பு பணிகளும் முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான சான்றிதழ், அதாவது அவர்கள் எந்தெந்த வாக்குச்சாவடி மையத்தில் வந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்கான சான்றிதழ் வருகிற 10ஆம் தேதி அன்று வழங்கப்படும். அதில் அவர்கள் எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் அவர்களுக்கான பொறுப்புகள் என்ன என்பது தொடர்பாகவும் முழுமையான ஒரு விரிவான ஒரு பயிற்சி வந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் அதனை வந்து சரி செய்வதற்கான பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. உடனே எங்கு வந்து புகார் அளிக்க வேண்டும், உடனடியாக அந்த இயந்திரத்தை வந்து மாற்றம் செய்து வாக்குப்பதிவை வந்து உடனடியாக தொடங்குவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று பாதுகாப்பை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் வந்து பல்வேறு பாதுகாப்பினை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 8 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஆர்கே நகர் தொகுதிக்கு இதுவரை வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் மேலும் 2 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்து வர இருக்கிறார்கள். மொத்தமாக 800 துணை ராணுவ படையினர் ஆர்கே நகர் தொகுதியில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியினருடைய புகாரின் காரணமாக இதுவரை வந்து பல்வேறு அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றை பொறுத்தவரையில் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதிக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அதிகாரிகள் 22 பேர் வந்து காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கூடுதல் ஆணையரிலிருந்து தொடங்கி ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் இருக்கும் ஆய்வாளர்கள் முதற்கொண்டு மொத்தமாக 22 அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று இந்த இடைத்தேர்தலுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக எடுத்து வருகிறது. மோகன், சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அரசியல் கட்சியினரின் பிரச்சாரங்கள் குறித்தும் தேர்தல் ஆணையத்தின் ஏற்பாடுகள் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி லாவண்யா.